ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ், ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ், எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லைவ் வீடியோஸ் வருவேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதை ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டா நான் கம்ப்ளீட்டா ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டா நான் மாற்றணும். பேஜஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான இமேஜஸ் கண்டென்ட் நம்ம மாற்றணும். இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணா எடிட் ஆகாது. இது பேக் எண்ட். இதுக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட்ல போய் தான் நம்ம எடிட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம எடிட் பண்ணணும். எடிட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ் போய் எடிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ். இந்த கஸ்டமைஸ்ல போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தீம் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் போயிடுங்க. ஹோம்னு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்லைடு இருக்குல்ல, மொத்தம் 3 ஸ்லைட்ஸ் இருக்கு. இந்த 3 ஸ்லைட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ இந்த ஸ்லைட்ஸ் டிஃபரெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஸ்லைட்ஸை நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் போட்டு எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லும் போது நீங்க லிசன் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணா வராது. ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிடுங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் தேவையான இந்த எக்ஸாம் இந்த இமேஜ் எடுத்துப்போம். இப்போ இந்த ஸ்லைடு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்ல உள்ள இமேஜஸ் எடுத்து போட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த இடத்துல ஃபிட்டா ஃபிட்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் எடுக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இமேஜ் எடுத்து நம்ம வெப்சைட்ல போடலாமா? மற்றவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் வெப்சைட்ஸ்னா போடக்கூடாது. நம்ம தான் ஓனா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போய் அங்க போட்டோஸ் எடுத்து போட்டோஸ் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கிளைண்ட்ஸ் பண்ணீங்க, கிளைண்ட்ஸ் பண்றீங்கன்னா கிளைண்ட்ஸை கேட்டா போட்டோஸ் கொடுப்பாங்க. இதே நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா அவங்களே போட்டோஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த போட்டோஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேற ஒருத்தர் போட்டோஸ் எடுத்து நீங்க போடுறீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நம்ம அவ்வளவா யூஸ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் பெட்டரா. ஓகேங்களா? லைவ் போட்டோஸ் எடுத்து போடலாம். சரி, நான் ப்ராக்டிஸ் கோர்ஸ்ன்றதுனால நான் இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி நான் ப்ராக்டிஸ் கோர்ஸ் நினைக்கிறேன். ஓகே, நான் 3 இமேஜஸ் ஹாஸ்பிட்டல் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ போயிட்டு நான் இந்த இடத்துல இமேஜ் ஸ்லைடர்னு நான் கொடுத்தேன். இமேஜ் ஸ்லைடர்னு கொடுத்துட்டா 3 ஸ்லைட்ஸ் இங்க ஆப்ஷன்ஸ்ல காட்டும். அதுல ஸ்லைடு 1 இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் இமேஜ். செலக்ட் இமேஜ்ல ஹாஸ்பிட்டல் இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 1 சூஸ் இமேஜ். இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்போ அடுத்த ஸ்லைட் கீ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்லைட் இமேஜ் 2 அப்லோட் ஃபைல். செலக்ட் இமேஜ். நான் இன்னொரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓபன். சூஸ் இமேஜ். இப்போ 2 ஸ்லைடும் மாறிடுச்சு. இப்போ நான் இன்னொரு ஸ்லைடை நான் மாற்றணும். அப்படியே கீயை ஸ்க்ரால் பண்றேன். தேர்ட் ஸ்லைட்ஸை கொடுக்குறேன். அப்லோட் ஃபைலை கொடுக்குறேன். செலக்ட் இமேஜ் கொடுக்குறேன். இந்த இடத்துல தேர்ட் இமேஜ். ஸோ தேர்ட் ஸ்லைடும் நம்மளுக்கு ரெடி. இந்த மாதிரி நம்ம ஸ்லைட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு எது? ஓகே, இப்போ இங்க மேல இமேஜ் கட் ஆகுது. கரெக்டா கீயே மேல கட் ஆகுது. இப்போ இந்த ஸ்லைடுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படியே கீயை ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஸ்லைடர் ஹைட் யூனிட். இதை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன். அப்ப நான் ஸ்லைடோட ஹைட் 500 மேக்ஸிமம் பிக்சல்ல கன்வெர்ட் ஆகும். இப்போ இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா இங்க இன்னும் ஸ்லைடோட ஹைட் நான் கொடுத்துக்கலாம். 600 கொடுக்கும்போது இன்னொரு ஸ்லைட் பெருசா வரும். இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க மேல போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, டைட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், யூஆர்எல் இருக்கும். டைட்டில்னா நீங்க இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துடும். அந்த இமேஜ்க்கு மேல இந்த மாதிரி வரும். நீங்க இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா அது கீழே இது வரும்.
ஓகேங்களா, இதுதான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி எந்தெந்த ஸ்லைடுக்கு வேணுமோ நீங்க வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பப்ளிஷ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். இந்த இடத்துல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்துச்சா நீங்க கொடுத்த மாதிரி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் 3 ஸ்லைட்ஸ். சோ இந்த மாதிரி இந்த ஸ்லைடை சேஞ்ச் பண்ணும். அடுத்தது கீயர் டீச்சர் இமேஜஸ், டீச்சர் ஏரியா 1, டீச்சர் ஏரியா 2, டீச்சர் ஏரியா 3. இதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். நீங்க என்ன போடலாம்னு பாத்தீங்கன்னா இந்தந்த சர்வீசஸ்க்கு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீடியாட்ரிஷியன், டென்டிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட். பீடியாட்ரிஷியன் இந்த இடத்துல, டென்டிஸ்ட் இந்த இடத்துல, கார்டியாலஜிஸ்ட் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீடியாட்ரிஷியன். இதுக்கு இங்க ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பண்ணி முடிச்சுட்ட உடனே மேல வந்தீங்கன்னா யூஆர்எல்னு ஒண்ணு இருக்கும். இது சொல்ல நான் மறந்துட்டேன், சொல்றேன். யூஆர்எல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் காட்டும். உங்களுக்கு எந்த பேஜஸ் நீங்க கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போகணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஸ்லைடை நான் கிளிக் பண்ணா ஏதாவது போதானா, எங்கேயுமே போல. இதுவே நான் யூஆர்எல்ல போயிட்டு எந்த ஸ்லைடு அது, இந்த ஸ்லைடுக்கு நான் கொடுத்துக்கிறேன். யூஆர்எல்ல போயிட்டு ஸ்லைடை கிளிக் பண்ணி கான்டாக்ட் அஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இதை கிளிக் பண்ணா எந்த ஸ்லைடு அது நம்ம கொடுத்தா இதை கிளிக் பண்ணா கான்டாக்ட் அஸ். யா கான்டாக்ட் அஸ் போயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல ரீட் மோர்னு வருதா, இதை நான் கிளிக் பண்ணா அந்த ஸ்லைடை நான் கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்லைடை கிளிக் பண்ணா நீங்க வந்து பேஜஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஃபீச்சர் ஏரியா 1, ஃபீச்சர் ஏரியா 3. இதை சேஞ்ச் பண்ணோம்னா நீங்க இன்டு கொடுக்க வேண்டாம். இன்டு கொடுத்தீங்கன்னா வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டுக்கு போயிடும். நீங்க வந்து பேக் ஃபார் ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டோன்னே ஹோம் பேஜ் ஃபீச்சர்டு இருக்கா, இதுல போங்க. இதுல போன உடனே கண்டென்ட் ஏரியா 1, இதுதான் கண்டென்ட் ஏரியா 1. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது டைட்டில், இந்த இடத்துல ஸ்டெப் 1 தீம் ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல டைட்டில் கொடுக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, அந்த டிஸ்கிரிப்ஷன் இங்க கொடுக்கணும். ரீட் மோர் இருக்கா, இந்த ரீட் மோரை கிளிக் பண்ணா எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கணும். கான்செப்ட் புரியுதாமா? நான் டைட்டில் என்ன கொடுக்குறேன், பீடியாட்ரிஷியன் கொடுக்குறேன். இந்த இடத்துல வரும். சரி, டைட்டில் இந்த இடத்துல வரும், ஃபீச்சர் இமேஜ் இந்த இடத்துல வரும். இப்ப பீடியாட்ரிஷியன் நான் ஏதாவது இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே டவுன்லோட் பண்ணும்போது டைரக்டா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்க நம்ம டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இமேஜ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். ஓகே, பீடியாட்ரிஷியன் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் செலக்ட் ஃபைல், அப்லோட் இமேஜ், செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு நான் இந்த இமேஜை நான் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தாங்க. சூஸ் ஃபைல் கொடுத்தோன்னா இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க, பேபி இமேஜ். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டென்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். டம்மியா ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம எடுத்து அங்க போடுவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி கூகுள்ல இருந்து எடுத்து கண்டென்ட் போடக்கூடாது. எஸ்இஓ சொல்லும் போது உங்களுக்கு சொல்றேன் என்ன மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணணும். இப்போ பிராக்டிஸுக்கோசம் நான் இந்த இடத்துல கண்டென்ட் போடுறேன். கண்டென்ட் வந்துச்சா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணா பீடியாட்ரிஷியன் பேஜ்க்கு போகணும். அதுக்கு நான் லிங்க் டு பேஜ் இதை கிளிக் பண்ணா பீடியாட்ரிஷியன் பேஜ்க்கு போகணும். மேல வந்து பப்ளிஷ். ஃப்ரண்டெண்ட்ல போய் நான் ரீஃப்ரெஷ் கீயை ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா வந்துச்சு பாருங்க. இப்ப நான் இதை கிளிக் பண்றேன், பீடியாட்ரிஷியன் பேஜுக்கு போயிடுச்சு. இல்லவா? ஆமா, இதே மாதிரி இன்னும் 2 பண்ணணும். அது வந்து டாஸ்க் நீங்க பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா எப்படி பண்ணணும்னுட்டு? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா?
ஆன்லைன்ல இருக்கிறவங்க. எஸ் சார். ஸோ ஏன்னா பேபி இங்க இமேஜ் கட் ஆயிடுச்சுன்னா இந்த சைஸ்ல நம்ம இமேஜ் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அது எப்படி எடிட் பண்றது நான் கேன்வா கிளாஸ் சொல்லும் போது சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த சைஸ் வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபீச்சர் இமேஜ் டு ஃபீச்சர் இமேஜ் த்ரீயும் நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது சர்வீஸ் பேஜ்ல போற பீடியாட்ரிஷியன் கொடுக்குறாங்க. கொடுத்தோம்னா இந்த இடத்துல எந்த கண்டென்ட்டும் இல்லை. இந்த இடத்துல நம்ம வந்து கண்டென்ட் ஆட் பண்ணணும். கண்டென்ட் அண்ட் இமேஜஸ் ஆட் பண்ணணும். இது எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை முடிச்ச உடனே இன்ட்டு கொடுத்துருங்க. இந்த இருக்கு பாரு, இது வந்து ஹோம் பேஜ் தீமுக்கு தான். நீங்க இன்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டுக்கு வந்துருவீங்க. எங்க பேஜஸ்ல போயிட்டு எந்த பேஜை நீங்க எடிட் பண்ணணுமோ அந்த பேஜ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஹோம் பேஜை நீங்க எடிட் பண்ணணும்னா கஸ்டமைஸ்ல போய் பண்ணணும். அப்பியரன்ஸ்ல கஸ்டமைஸ்ல போய் பண்ணணும். பர்டிகுலர் பேஜ் நீங்க எடிட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து பேஜஸ்ல போய் எடிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீடியாட்ரிஷியன் எடிட்னு ஆப்ஷன் இருக்கா, இதை டபுள் கிளிக் ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துட்டீங்கன்னா பீடியாட்ரிஷியன் பேஜ் வரும். இந்த இடத்துல டைப்னு இருக்கா, இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா பிளஸ் காட்டும். பிளஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா பேரா நீங்க ஆட் பண்ண போறீங்களா, இமேஜ் ஆட் பண்ண போறீங்களா, ஹெட்டிங் ஆட் பண்ண போறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இமேஜ் ஆட் பண்ண போறேன், இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அப்லோட் ஃபைல். மீடியா லைப்ரரினா ஆல்ரெடி வேர்ட்பிரஸ்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதுவா இது இன்னும் 3 இமேஜஸ் அப்லோட் பண்ணோம்ல, அந்த இமேஜஸ் மீடியா ஃபைல் நான் கொடுத்தேன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இமேஜ். அப்லோடுன்னு கொடுக்கும்போது சிஸ்டம்ல இருந்து அப்லோட் ஆயிடும். நான் மீடியா ஃபைலே கொடுத்துக்கிறேன் ஆல்ரெடி அப்லோட். இந்த இடத்துல இமேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல தெரியும் பேரா வேணும்னா பேரா. இந்த இடத்துல நம்ம வந்து பேராகிராஃப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம எவ்வளவு பேராகிராஃப் வேணும்னாலும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு சேவ்னு நீங்க கொடுத்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேஜஸ் ரெடி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டியோ பேஜஸ்ல நான் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்? யா டேஷ்போர்டு போயிட்டு பேஜஸ்ல போயிட்டு கார்டியோ பேஜ்ல போயிட்டு எடிட்ல போய் ஓப்பனிங் நியூ டேப் தான் கொடுக்கணும். அப்பதான் வேற டேப்ல வரும். இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நீங்க ஆட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? கான்டாக்ட் பேஜ் வேண்டாம், நீங்க இந்த 3 சர்வீசஸ்க்கு மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஹோம் பேஜஸ் நீங்க பண்ணணும், இதை பண்ணணும். அதே மாதிரி இந்த 3 பேஜஸ்க்கு நீங்க வந்து கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு வரணும். இதுவும் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு வெப்சைட் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வெப்சைட்டை நான் சேஞ்ச் பண்ணணும், கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு நான் வேற வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு மொபைல் வாங்கியிருக்கீங்க, அந்த மொபைலை கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ண முடியும். ரீசெட் பண்ண முடியும். ஃபேக்டரி ரீசெட்னு கொடுக்குறோம். கம்ப்ளீட் மொபைல் வந்து டெலிட் ஆயிட்டு நம்ம வந்து திரும்ப புது கண்டென்ட் இது நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த வெப்சைட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெப்சைட்டோட இந்த டொமைன் இந்த ஹோஸ்டிங்ல இருக்கிறது எல்லாமே நான் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு நான் வேற ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. எதுல? இந்த வேர்ட்பிரஸ்ல அந்த ஆப்ஷன் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பிளக்இன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் இருக்கு. மொபைல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப் இருக்கா மொபைல்ல? டெலிகிராம் இருக்கா? டெலிகிராம் இல்ல. டெலிகிராம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்க மொபைல்ல கிடையாது. கரெக்டா? நீங்க மொபைல் புதுசா வாங்கும் போது. பட் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிப்போமா? அதுல இல்லாத ஒரு ஆப்ஷன் டெலிகிராம்ன்ற ஒரு ஆப்ஷன் மொபைல்ல கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? பிளே ஸ்டோர்ல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாதிரி வேர்ட்பிரஸ்லயும் உங்களுக்கு பிளே ஸ்டோர் இருக்கும். பிளே ஸ்டோர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல நீங்க வந்து ஆப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ இங்க வந்து பிளக்இன் சொல்லுவோம். அங்க ஆப்னு சொல்லுவோம் மொபைல்ல, இங்க வந்து பிளக்இன் சொல்லுவோம். பிளக்இன்ஸ்ல போனீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆட் பிளக்இன்ஸ் இருக்கா? இந்த இடத்துல நீங்க என்ன பிளக்இன்ஸ் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி. இப்போ நீங்க கம்ப்ளீட்டா இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டபிள்யூபி ரீசெட்னு ஒரு பிளக்இன் இருக்கு. ரீசெட்னு போட்டா வரும். டபிள்யூபி ரீசெட் நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த பிளக்இன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளக்இனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடலாம். வெப்சைட்டே கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அது கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ண உடனே ஆக்டிவேட் கொடுக்கணும். ஆக்டிவேட் கொடுத்த உடனே இந்த மாதிரி பிளக்இன்ஸ்ல என்னென்ன பிளக்இன்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ எல்லா பிளக்இன்ஸும் இங்க காட்டும். இப்போ நான் இப்போதைக்கு ஒண்ணுதான் பண்ணியிருக்கேன், அதனால ஒரு பிளக்இன் காட்டுது.
இப்போ ஓப்பன் டபிள்யூபி ரீசெட் டூல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா இந்த டபிள்யூபி ரீசெட்ன்றது பெய்ட் டூல். ஃப்ரீ ஆப்ஷன் சில விஷயங்கள் ஃப்ரீயாவே நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா இல்ல, சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும். இப்போ நான் வெளியே கிளிக் பண்றேன். இங்க நான் கிளிக் பண்ணாம வெளியே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா இந்த பாப்அப் போயிடும். ஃப்ரீன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டா டெலீட் பண்றதுக்கு நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இல்லை. இது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்துட்டீங்கன்னா சைட் ரீசெட்னு இருக்கும். இந்த இடத்துல டைப் ரீசெட்னு இருக்கா, டைப்பிங் ரீசெட் RESET ரீசெட்னு கொடுத்து ரீசெட் சைட். ரீசெட்டா கம்ப்ளீட்டா சைட்டை டெலீட் பண்றது. இப்போ நான் ரீசெட் சைட் கொடுத்துட்ட உடனே என்ன கொடுத்திருக்காங்க, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ரீசெட் த சைட். கம்பல்சரி நீங்க ஷூரா ரீசெட் பண்றதுக்கு. கிளிக்கிங் ரீசெட் WordPress will reset your site to default values. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வெப்சைட் டிஃபால்ட்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஒரு புது வெப்சைட்டா அந்த மாதிரி மாறிடும் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஆல் கண்டென்ட் வில் பி லாஸ்ட். எல்லா கண்டென்ட்டும் இப்போ நான் இதுல அப்லோட் பண்ணியிருக்க எல்லா கண்டென்ட்டும் டெலீட் ஆயிடும், புதுசா மாறிடும். ஆல்வேஸ் கிரியேட் a snapshot if you want to be able to undo. என்ன பண்றாங்கன்னா, நீங்க இதுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் மாதிரி ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேண்டாம்னா வேண்டாம். ரீசெட் WordPress. ரீசெட்னா ரீசெட்டிங் இன் WordPress ப்ளீஸ் வெயிட். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் வெப்சைட் வந்து அது delete பண்ணிடும். இப்ப போய் நான் ஃப்ரண்ட் எண்ட்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறேன். ரீஃப்ரெஷ் பண்ணா புது வெப்சைட் மாதிரி மாறி. ஸோ நீங்க ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு வெப்சைட்டை, நான் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடணும் அந்த வெப்சைட் போது we can use the plugin WP reset. பிளகின்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மொபைல்ஸ்ல இருந்து ஆப்ஸ் இருக்கும், இங்க வந்து பிளகின்ஸ். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? நோ சார். ஓகேமா. அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்க வந்து பண்ணிட்டு வாங்கம்மா. கொடுத்த டாஸ்க் வெப்சைட் ரெடி பண்ணிட்டு 3 ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஃபியூச்சர் இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க. ஃபியூச்சர் இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த பேஜஸ்ல இமேஜ் கண்டென்ட் நான் வீடியோல சொன்ன மாதிரி நீங்க ரெடி பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் டாபிக் நான் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.